நான் இந்த பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். தருமபுரி மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனையாக தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை மற்றும் விவசாயத்துக்கான தண்ணீர் பிரச்சனைக்காக என்னுடைய குரல் தொடர்ந்து ஒழித்து கொண்டுதான் இருக்கும். கண்டிப்பாக தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், அதுதான் முக்கியமானது. குடிக்கிறதுக்கு தண்ணீர் என்பது நம்மளுடைய அடிப்படை உரிமை. அதை மறுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஒரு நாடுன்னா அந்த நாட்டுல எல்லா குடிமக்களுக்கும் குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கிடைக்க வேண்டும். இவ்வளவு வருஷம் சுதந்திரம் கிடைச்ச ஆச்சு, ஆனா தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டும் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடையாது. எல்லாம் கலப்பட தண்ணி தான். அந்த புளோரோசிஸ் கலந்த தண்ணி குடிச்சு குடிச்சு எல்லாரும் பல்லும் கருப்பா ஆயிட்டு. இதுக்கு ஏன் மற்ற மாவட்டத்துல எல்லாம் அப்படி கிடையாது? எல்லா ஊர்லயும் நல்ல தண்ணி கிடைக்குது, நம்ம மாவட்டத்துக்கு மட்டும் ஏன் அந்த நிலைமை அப்படின்னா, எத்தனையோ போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி மாவட்டத்துல நல்ல தண்ணீருக்காக செய்திருக்கிறது. கடையடைப்பு போராட்டம் கடந்த வருடம் நடந்தது, எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க. எல்லா கடைக்காரர்கள், வணிகர்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்து கடையடைப்பு போராட்டம் செய்தாங்க. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக செய்தோம். அதே போல 10 லட்சம் கையெழுத்து, 10 லட்சம் பொதுமக்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. தருமபுரி மாவட்டத்துக்கு தண்ணி வேணும். அந்த மாதிரி அவ்வளவு பொதுமக்களும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்து தண்ணீருக்காக போராட்டம் செய்தார்கள். இப்படி எத்தனையோ போராட்டம் செய்தோம். இத ஒரு தண்ணீர் திட்டம் என்பது பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்குது. அதாவது கடந்த 5 வருடங்களாக ஒரே ஒரு தண்ணீர் திட்டம் கூட தருமபுரி மாவட்டத்துக்கு செய்து தரப்படவில்லை. அதனாலதான் தண்ணீர் திட்டத்தை, நல்ல தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒகேனக்கல் தண்ணீரோ காவிரி தண்ணீரோ அதை கொண்டு வந்து கொடுப்பதுதான் எங்களுடைய வேலை. அதற்காக முழு மூச்சாக செயல்படுவோம். அடுத்தது பசங்களுடைய வேலை வாய்ப்பு. இந்த பக்கத்துல சிப்காட் இருக்கு, ஆனா ஒரே ஒரு தொழிற்சாலை கூட அங்க கிடையாது. தொழிற்சாலை இருந்தா நம்ம பசங்க படிக்கிறாங்க, ஆனா வேலைக்கு போக முடியல. ஏன்னா வேலை இல்ல. இந்த பகுதியில வேலைக்கு போனா எங்க போறோம்? பெங்களூருக்கும் பக்கத்துல ஏதாவது திருப்பூர்ல தான் போய் பாதி பேர் வேலை செய்யறாங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும். அதுக்கு நாங்க உறுதுணையாக இருப்போம், போராடுவோம். அதை எப்படியாவது கொண்டு வரதுக்கு என்னுடைய வேலை கண்டிப்பாக இருக்கும். 3வது மது பழக்கம் ஒழிப்பு, போதை பழக்கம் ஒழிப்பு. அதனாலதான் பெண்கள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். பெண்கள் பாதுகாப்பு என்பது இப்ப தமிழ்நாட்டுல கிடையாது. குழந்தைங்களை வெளியில அனுப்புறதுக்கு பயமா இருக்கு, பெண்களை வேலைக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. எப்படி போவாங்களோ, எப்படி வீட்டுக்கு வருவாங்களோ, பத்திரமா போயிட்டு ஜாகிரதையா வீட்டுக்கு வந்து சேரணுமே அப்படின்னு யோசிச்சுதான் அவங்கள படிக்கிறதுக்கோ வேலைக்கோ வரும். அந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, அதற்கு முன்னுரிமை கொடுத்து என்னுடைய வேலை இருக்கும். அதே சமயம் இந்த பேருந்து நிலைய பிரச்சனை இருக்கு. இங்கிருந்து தர்மபுரியில இருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் போகுதா இல்லையா? அந்த ட்ரெயினை அந்த இடத்துல, அந்த ட்ரெயின் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனை அதை மேம்படுத்தி எல்லா வண்டியும் இப்ப நிக்குது. இப்ப வந்தே கூட நிக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதெல்லாம் எப்படி? அத நான் பாட்டாளி மக்கள் கட்சி ரயில்வே அமைச்சர்களாக இருந்த பொழுது தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்தினாங்க. அது அப்ப எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது. எதுக்காக தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷனை பெருசுபடுத்தினால தேவையில்லை, போதும் சின்னதே அப்படின்னுட்டாங்க. இல்ல, தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷனை பெருசுபடுத்தினாதான் மக்களுக்கு பயன்பாடு நிறைய இருக்கும். 10,000 பேராவது அதுல எப்படியும் போய் நிறைய லட்சக்கணக்கான பேர் போறாங்கன்னு சொல்லி சண்டை போட்டு 2004ல இருந்து 2009க்குள்ள அந்த தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷனை பெருசுபடுத்தினாங்க. அதனாலதான் இன்னைக்கு எல்லா ட்ரெயினும் அங்க வந்து நின்று போகுது. 8 ரூபாயில பெங்களூர் போறோம். ஆனா எவ்வளவு ரூபாய் கொடுத்து தர்மபுரி மருத்துவ கல்லூரி போற கலெக்டர் ஆபீஸ்க்கு வரும்? 2 பேருந்து நிலையம் மாறினதுனால பிரச்சனைகள். 30 ரூபாய் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வேலை செய்ய வராங்க. அவங்க 750 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க பேருந்து பயணத்துக்கு, இன்னைக்கு 3000 ரூபாய் செலவு பண்றாங்க. அந்த பேருந்து பிரச்சனைக்கு அன்னைக்கு காலையில அந்த பிரச்சனை நடக்குது, சாயங்காலம் நான் போய் நின்னுதான் அங்க பேசுறேன். போய் இல்ல பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸுங்களா பேருந்துகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி போயிட்டு அங்க நான் பேசினப்புறம் அது பேருந்துகள் வருகிறது. அது மாதிரி சுமூகமான பிரச்சனை, அந்த சுமூகமாக ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும். தொகுப்பு பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. 2 சென்ட் நிலம் கொடுத்து தொகுப்பு வீடு கட்டுவது, அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்போம். சமூக நீதியை ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். சமூக நீதிக்காக தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டது. எல்லாருக்கும் உரிமை, எல்லாருக்கும் கட்சி. ஒரே ஒருத்தர் போய் ஓடி ஜெயிக்க கூடாது.
மொத்த பேரும் ஓடி ஜெயிச்சாதான் அந்த நாடு முன்னேறும். மொத்த பேரும் ஒன்னா ஓடி போய் தான் நம்ம ஜெயிக்கணும். தனித்தனியா ஒருத்தர் ஓடி போய் ஜெயிச்சு அந்த நாடு முன்னேறினதா சரித்திரமே கிடையாது. அதனால எல்லாருக்காகவும், சமூக நீதிக்காகவும், எல்லோருடைய வளர்ச்சிக்காகவும் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். உங்களோட சேர்ந்து நானும் வேலை செய்ய தயாராக இருக்கின்றேன். 108 ஆம்புலன்ஸை வழங்கிய சின்னம் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியா, இது முன்னாடி கிடையாது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தான் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. அதை வழங்கிய சின்னம் மாம்பழம். நீங்க எல்லாம் மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அப்பதான் ஒரு ஓட்டு கூட செதறாம போட்டாதான் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனின் ஆட்சி தமிழ்நாட்டில் வரும். இல்லன்னா இந்த பழைய ஆட்சி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? மறுபடி நம்ம மக்கள் தண்ணி பிரச்சனையும் தீராது, வேலை வாய்ப்பு பிரச்சனையும் தீர்க்க மாட்டாங்க, பசங்க போதை பழக்கத்துக்கு இன்னும் அடிமையாயிடுவாங்க. அதெல்லாம் வரக்கூடாது என்றால் நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் வந்த உடனே எல்லாருக்கும் 10,000 ரூபாய் வங்கி கணக்குல போட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. மகளிருக்கு ஊக்கத்தொகை 2,000 ரூபாய் மாசம் மாசம், பெரியவங்களுக்கு பென்ஷனும் 2,000 ரூபாய், ரேஷன் கடையில அரிசியோட பருப்பும் எண்ணெயும் இலவசமாக தரப்படும். அதே சமயம் சிலிண்டரு, ஃப்ரிட்ஜ் இது இலவசமாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு வீட்டுக்கும். இதே போல நகைக்கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டு நல்ல தண்ணீர் தர்மபுரி மாவட்டம் முழுக்க வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எத்தனையோ விஷயங்களை செய்ய காத்திருக்கிறோம். வாய்ப்பு கொடுங்கள் மாம்பழ சின்னத்துக்கு. நன்றி, வணக்கம்.